அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆக்சுவலா இந்த வீட்டுக்குள்ள நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி விஷ்ணு போறாரு, அர்ச்சனா போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருடைய நண்பர்களும் போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பதாங்க நமக்கே தெரிஞ்சது. காலையிலே பாத்தீங்கன்னா தீபக் அவர்களுடைய ஃப்ரெண்டு போறாரு நம்ம சொன்னோம், ஆனா கிடையாது. லைவ்ல போனது முதல்ல பவித்ரா அவர்களுடைய நண்பரும் விஷால் அவர்களுடைய நண்பர்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரியல. அதாவது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா கூட சீரியல்ல நடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ், இன்னொன்று விஷால் கூட பாக்கியலட்சுமியில தங்கச்சியா நடிச்ச நேஹா அப்படிங்கிற அவங்க போறாங்க. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, போனதுல இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள விஷால் கிட்ட எதெல்லாம் கன்வே பண்ணணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டா கன்வே பண்ணுச்சு. அதுலயும் தஷிகா மேட்ரையும் சௌந்தர்யாவை கேரக்டர் அசாசினேஷன் பண்ண விஷயத்தையும் அந்த பொண்ணு பேசிச்சு பாருங்க. ரொம்ப நியாயமா, ரொம்ப ஜெனியூனா அவன் பண்ண தப்ப அவனுக்கு உணர்த்தும் விதத்துல பேசிச்சு. அதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா. விஷால் இந்த வீட்டுக்குள்ள மறைஞ்சு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது நமக்கு இப்ப சமீபமா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. நேத்து நைட்டு கூட பாத்தீங்கன்னா வெளியில ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட இவருக்கு ஒரு விதமான அஃபேர் இருக்கு அப்படின்னும், அந்த பொண்ணு கிட்ட போய் நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன், அடுத்து கல்யாணம் பண்ண போறேன், வீட்டுல சொல்ல போறேன் அப்படின்னு நேத்து அருண் கூட உட்காந்து ரொம்ப கதையா பேசிட்டு இருந்தார். விஷால் எவ்வளவு அழகா தர்ஷிகாவை யூஸ் பண்ணா, தர்ஷிகா மனசுக்குள்ள ஒரு அன்பு வருது அப்படின்னா அதுக்கு தர்ஷிகா மட்டுமே காரணம் கிடையாது, ஆப்போசிட் சைட்ல இருந்து எதுவுமே இல்லாம ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி தோணாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தர்ஷிகாவே சொன்னாங்க. இப்ப எனக்கு விஷால் மேல ஒரு அஃபேர் வருது அப்படின்னா என் மேல மட்டும் அது கிடையாது இல்லையா, ஆப்போசிட்ல இருந்து அவங்க என்கிட்ட எதுவுமே காட்டாம எனக்கு அது வந்திருக்காது இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே தான் இந்த பொண்ணு கிளியரா சொல்லுச்சு. என்னதான் விஷாலுடைய ஃப்ரெண்டு இல்ல விஷாலுக்கு தங்கச்சி ரொம்ப நெருங்கிய நண்பர் இப்படி இருந்தாலும் அவன் பண்ண தப்ப அவன் மூஞ்சிக்கு முன்னாடி தர்ஷிகா விஷயத்துல நீங்க பண்ணது ரொம்ப தவறு. அதாவது உங்க வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுலாம் வரும், அதுக்கு மேல ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரது ரொம்ப இயல்பு தான். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது நீங்க அவங்க மனசுக்குள்ள அந்த ஆசைகள் வருவதற்கு நீங்க இடம் கொடுக்காம அது வந்திருக்காது, நீங்க தான் அந்த இடத்த கொடுத்துருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா அவர்கள் மேல தப்பே கிடையாது, உங்க மேலதான் அதுல தப்பு இருக்கு அப்படின்னு நெத்தியடி அடிச்சாங்க. இந்த பொண்ணு இப்படி சொல்லணும்னு விஷால் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா இவங்க ஃபேமிலில இருந்து விஷால் கிட்ட எதுவுமே சொல்லல. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபேமிலில இருந்து போனவங்க சில விஷயங்கள் யார் யார்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ, அதாவது அவங்களுடைய மகனோ இல்ல அவங்களுடைய மகளோ அவங்க செஞ்ச தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அதை சுட்டியே காட்டல அப்படின்றது சொல்லியிருந்தோம். விஷால் பண்ணக்கூடிய அந்த கேவலமான ஒரு செயலுக்கு அவங்க அப்பா கூட முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை லவ் வேணும் பண்ணலாம், கல்யாணம் மட்டும் தான் லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாப்புல. சோ அந்த சைட்ல இருந்து வரல. ஆனா இந்த பொண்ணு விஷால் கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, கூட நடிச்ச ஒரு கோ ஆர்டிஸ்ட் அவ்வளவுதான். அப்படி இருந்தாலும் அவன் மேல அக்கறை எடுத்துக்கிட்டு அவன் என்ன மிஸ்டேக் பண்ணா, ஏன்னா இந்த பொண்ணு ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால இன்னொரு பொண்ணுக்கு இந்த விஷயம் நடக்கும்போது அவங்க என்ன கோத்ரூ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இந்த குட்டி பொண்ணுக்கு இருக்குது. 22 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு மெச்சூரா விஷாலுக்கு மூஞ்சிக்கு நேரம் அவன் பண்ண மிஸ்டேக்க சொல்றாங்க. அவன் ஒத்துக்கவே இல்லை. நான் தர்ஷிகா கிட்ட முன்னாடி நான் சொல்லிட்டேன், எப்படி போய் சொல்றான் பாருங்களேன். தர்ஷிகா கிட்ட முன்னாடி சொன்னானா எனக்கு வெளியில ஒரு லைஃப் இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, உன் மனசுல அந்த மாதிரி ஆசை இருந்தா நீ அந்த மாதிரி எதுவும் நினைக்காது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொன்னாராமா. தர்ஷிகா அது பரவாயில்ல எனக்கு தெரியும், நான் உன்னை எதுவும் கம்பல் பண்ணல, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்களாமா. என்னென்னமோ இஷ்டத்துக்குன்னு சொல்றான். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு ஒரே வார்த்தை தான் சொல்லிச்சு, நாங்க எல்லாமே பார்த்தோம், நீங்க அந்த இடத்த கொடுக்காம அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்காது, சம்ஹவ் நீங்க அந்த இடத்த நீங்க கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப தவறா இருந்துச்சு, அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி டைரக்டா சொன்னாங்க. இது மட்டும் தான் சொன்னாங்களான்னு கேட்டா கிடையாதுங்க. அடுத்து சௌந்தர்யாவுடைய விஷயத்தை எடுத்து வச்சு பேசினாங்க. அன்னைக்கு நீங்க விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க, நீங்க சாரி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது அவங்க உடனே அவன் ஞாபகம் இருக்கு, விஷாலுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, முத்துக்குமரன் கூட நான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன் அந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்றாப்புல. ஆமா, சேது சார் சாரி கேட்க சொன்னாரு, நீங்க ஏன் கேட்கல, அவங்க கிட்ட இது வரைக்கும் நேரடியா நீங்க இதை கன்வே பண்ணி சாரின்னு சொன்னீங்களா, நீங்க இது வரைக்கும் சொல்லலையே ஏன், அதுவும் எங்களுக்கு தப்பா தெரிஞ்சது. என்னதான் விஷால் எனக்கு தெரிஞ்சவர் அப்படி இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸா எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப தவறாக தான் இருந்துச்சு. அண்ட் உங்களுடைய கேப்டன்ஷிப்பும் ரொம்ப பயாஸா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா விஷால் பண்ண எல்லா தப்பையும் மூஞ்சிக்கு நேராகவே சொல்றாங்க. அதில் விஷால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி நாங்கள் அதை நான் சும்மா எனக்கு புரிதல் இல்லாமல் நான் பேசிட்டேன், அது ஆல்ரெடி அவர் வரைக்கும் நம்ம பேசியாச்சு, இது எதுக்கு சௌந்தர்யா கிட்ட நான் சாரியும் கேட்டிருக்கேன், பட் இதுதான் விஷயம்னு சொல்லி நான் சாரி கேட்கல அப்படின்ற மாதிரி அவனும் எதுக்கு அதை சொல்லணும், அது வேற எதுக்கு சொல்லி அவங்க கிட்ட வேற இதெல்லாம் பேசணுன்ற மாதிரி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு விடவே இல்லை, அது தப்பு, நீ என்ன அர்த்தத்தில் எப்படி நீ பேசின, எதுக்காக நீ அந்த மாதிரி பேசினன்றது அவங்க கிட்ட நீ அந்த காரணத்தை சொல்லி அது நான் தப்பாக பேசிட்டேன் எனக்கு மன்னிச்சிருங்க நீங்கள் சொல்லணும், இதுதான் வெளியில மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு
ஆக்சுவலா விஷாலுக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை அந்த பொண்ணு பண்ணிட்டு போயிருக்குதுங்க. இது வரைக்கும் விஷாலுடைய இந்த தப்பை யாருமே சொல்லல, குடும்பத்தாரும் சொல்லல, வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சொல்லல, ஏன் கண்ணியம்னு பேசக்கூடிய முத்துக்குமரன் கூட நீங்க பேசுனது தப்புன்னு இது வரைக்கும் விஷால் கிட்ட சொல்லல. இந்த வீட்டுக்குள்ள விஷால் வந்து ரொம்ப சேஃபா தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. விஷால் மேல பர்டிகுலரா யாருக்கும் இது வரைக்கும் எந்த விதமான பார்வையும் போனதே கிடையாது. இப்ப எல்லாருக்குள்ளயும் சண்டை வந்திருக்கு, விஷாலை டார்கெட் பண்ணி யாரும் சண்டை போட்டது கிடையாது. நாமினேஷன்ஸ்ல அந்த அளவுக்கு விஷால் வந்ததும் கிடையாது. இப்பதான் ரீசெண்டா விஷாலோட பேர் வந்து நாமினேஷன்ஸ்ல அடிபட்டுக்கிட்டு இருக்கு. சோ ரொம்பவே பாதுகாப்பா எல்லாருடைய குட் புக்ஸ்லயும் இடம்பெறக்கூடிய ஒரு நண்பரா தான் இருந்துட்டு இருந்தாரு விஷால். சோ இந்த பொண்ணு வெளியில இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணதை விஷாலால நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்து வெளியில போயிட்டாங்க. நேகா வந்து வெளியில போன பிறகு சௌந்தர்யா கிட்ட போயிட்டு அப்பயும் அந்த இன்சிடென்ட்டை முழுசா சொல்லல, என்ன ஆச்சு, என்ன நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லல. சோ அரசல் புரசலா அப்படியே வந்து பூசி மொழிப்பி ஒரு விஷயத்த சொல்லி அங்க வந்து சாரி கேட்கிறான். சௌந்தர்யா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, வீடு பெருசா எடுத்துக்காத, எனக்கு வந்து நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கும் சூடு சோரணை கிடையாது. இவனும் அந்த விஷயத்த முழுசா சொல்ல முடியல அவனால, ஏன்னா பயம், ஏன்னா பேசுறது அந்த மாதிரி இல்லையா, அதனால பயங்கரமா பயத்தில் இருக்கிறாப்புல விஷால். ஸோ இது இப்போ லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இதுக்கப்புறமா தான் ரெண்டாவது ப்ரோமோ அதில் அர்ச்சனா வரதை காட்டியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்கள், விஷாலுடைய மூஞ்சிக்கு நேராக நேகா சொன்ன விஷயங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? முழுக்க முழுக்க இவன் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கூடவே இருந்து பிக் பாஸ் ஒரு ஷோலேயே வந்து ஒரு பொண்ணை இவ்வளோ அழகாக ஏமாத்திட்டான் அப்படின்னா அப்போ வெளியில் என்னெல்லாம் பண்ணியிருப்பான் விஷால் அப்படின்றத நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. அவங்க அப்பா சொன்னதான் உண்மை போல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோல மறக்காம லைக் பண்ணிருங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.